வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. புவியியலிருந்து டாப் 20 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். 20க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோ போட நீங்கள் கொடுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜி. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. நர்மதா, கோதாவரி, கோசி, தாமோதர். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கோசி. சரியா? ரெண்டாவது கொஸ்டின். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஊட்டி, ஆனைமுடி, கொடைக்கானல், ஜின்னா கடா. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. மூன்றாவது கொஸ்டின். சோசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆந்திர பிரதேசம். சரியா? நாலாவது கொஸ்டின். உலகில் மிக அதிகளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ரம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியா, நேபாளம், பூடான், வங்காளதேசம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்தியா. சரியா? அஞ்சாவது கொஸ்டின். கரியானாவின் மாநில விலங்கு எது? கரியானாவின் மாநில விலங்கு எது? புலி, சிங்கம், சிறுத்தை, கலைமான். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கலைமான். சரியா? ஆறாவது கொஸ்டின். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? கிராகுட் அணை, பக்ரானங்கல் அணை, மேட்டூர் அணை, நாகார்ஜுனா சாகர் அணை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் பக்ரானங்கல் அணை தான் இந்தியாவின் மிக உயரமான அணை. சரியா? ஏழாவது கொஸ்டின். கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. வறண்ட மண், உவர்மண், மலைமண், பருத்தி மண். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கரிசல் மண் பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? எட்டாவது கொஸ்டின். உலகிலே மிக நீளமான அணை டேஸ்? மேட்டூர் அணை, கோசி அணை, கிராகுட் அணை, பக்ரானங்கல் அணை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிராகுட் அணை. சரியா? 9வது கொஸ்டின். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது? பருத்தி, கோதுமை, சணல், புகையிலை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா சணல். 9வது கொஸ்டின். 10வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். காதர், பாங்கர், வண்டல் மண், கரிசல் மண். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரிசல் மண். சரியா? பொருந்தாதது கரிசல் மண். அடுத்து 11வது கொஸ்டின். இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் டேஸ்? பஞ்சாப், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் மேற்கு வங்காளம். சரியா? 12வது கொஸ்டின். காபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் டேஸ்? மேற்கு வங்கம், கர்நாடகா, ஒடிசா, பஞ்சாப். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கர்நாடகா. சரியா? 13வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மஞ்சள் புரட்சியை குறிப்பது டேஸ்? பால் உற்பத்தி, மீன் உற்பத்தி, சணல் உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எண்ணெய் வித்துக்கள். சரியா? 14வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் டேஸ்? சேலம், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். சரியா? 15வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் டேஸ்? குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மகாராஷ்டிராவில் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்டது. சரியா? 16வது கொஸ்டின். புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் டேஸ்? ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான், அசாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜார்க்கண்ட். சரியா? 17வது கொஸ்டின். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. மைக்கா, சுண்ணாம்புக்கல், சிப்சம், செம்பு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது ஆன்சர் தான் செம்பு. சரியா? 18வது கொஸ்டின். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிதாபாத், சென்னை,
கன்னியாகுமரி, விழிஞம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆவணா தான் சென்னை. சரியா? 19வது கொஸ்டின். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் டேஸ் ஆகும். பெங்களூரு, சென்னை, கேரளா, ஆந்திரா. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் பெங்களூரு தான் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் ஆகும். 20வது கொஸ்டின். கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் கனிமம் டேஸ். சிப்சம், நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆவணா தான் நிலக்கரி தான் கருப்பு தங்கம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. சரியா? மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.